கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்துல உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைல நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் கிருபையினால சமாதானத்தோடு வந்து சேர கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் ஆவியான் இருதயத்திலே போட்டபடினால இந்த வீடியோ நான் அனுப்பி வைக்கிறேன். கவனமாக நான் சொல்வதை கேளுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரமா இருக்குது. நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறது ரகசிய வருகை, சரிங்களா? ஸோ அந்த ஸ்லைட்ஸ் நான் ஒன்றுனா உங்களுக்கு காட்டி கொண்டு இருப்பேன். நீங்கள் கவனமாக கவனித்து கொள்ளுங்க, அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இது முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஓகே, ஸோ நம்ம எப்பயுமே படித்து கொண்டிருக்கிறது போல இந்த ரகசிய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. ஏன்னு சொன்னா இப்போ வருகிற அடையாளங்கள் அப்படியாக இருக்கிறது. முதலாவது அடையாளம் என்னன்னு சொன்னா இஸ்ரவேல். இஸ்ரவேலை குறித்து இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:32 எப்படி சொல்லியிருக்கிறார்? அத்திமதத்தினால் உருவமை கற்றுக்கொள்ளுங்கள், அதனாலே இளங்களை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ஸோ முதலாவது இந்த இஸ்ரவேல் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஸோ அதை குறித்து மீண்டும் சொல்லுறாரு, அப்படியே இவைகளெல்லாம் சொல்லும் பொழுது அந்த வசனங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது யுத்தத்தின் செய்திகளும் கல்லடிற்கதச்சில் வருவார்கள், பஞ்சங்கள் உண்டா இருக்கும், வாதிகள் உண்டா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். ஸோ இவைகளெல்லாம் நீங்கள் காணும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை அது சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேணும். இப்போ இயேசு கிறிஸ்துவ எங்க நிற்கிறாருன்னா இப்போ வாசல் அருகே நின்று கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த இஸ்ரவேலை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அது சிறிய தேசமாக இருந்தாலும் உலகமே அவர்களை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பத்தி நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இஸ்ரவேல் 1947 வரைக்கும் உலக வரைபடத்தில் இல்லை. அவர்கள் மே 14 இந்த ஒரு தேசமாக 1948 ஒரு தேசமாக மாறினார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தா அவங்க பொருளாதார காரியங்களில் பார்த்து 4வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய பலம் உலகத்திலே 17வது இடம். அவர்கள் சின்ன நாடாக இருந்தாலும் பெரிய பெரிய நாடுகளை வீழ்த்துகிற அந்த ஆற்றல் உடையவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வதித்திருக்கிறார். கடைசி காலத்திலே கர்த்தர் இஸ்ரவேலை திரும்பி கூட்ட சேர்த்து அவர்களோடு கூட நியாயம் விசாரிப்பார் என்று சொல்லி நம்ம படிக்கிறபடியே அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அதனால தான் இஸ்ரவேலை நம்ம எப்பொழுது கவனிக்கணும், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். இது முக்கியமான காரியமா இருக்கிறது. ஸோ 2வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு முக்கியமானது தேவாலயம். அவங்க முதலாவது தேவன் சாலமோன் கட்டினார். எப்போ கட்டினார்னு சொன்னா, அந்த தாவீது இதற்கு எல்லா விதமான காரியங்களை எடுத்து எங்க கட்டணும் இடத்தையும் காட்டி எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்த பிற்பாடு கர்த்தர் சாலமோனை வைத்து இந்த தேவாலயத்தை கட்டுகிறார். ஆனா அவங்க 583 கிமுவில் பாபிலோனை இடித்து விட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தபடினால கர்த்தர் அந்த ஆலயத்தை இடித்து விட அனுமதி கொடுத்தார். அதற்கு பிற்பாடுதான் அவங்க பாபிலோன் சிறைப்பிலிருந்து கர்த்தர் மீண்டுமாக கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும் பொழுதுதான் 2வது தேவாலயம் கட்டப்படுகிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் பர்சியா ராஜா, அதே ஈரான் தான் அந்த காலத்துல பர்சியான்னு அழைக்கப்பட்டாங்க இல்லைங்களா? அந்த பர்சியா ராஜா கோரேஸ் ராஜா அவர்களை திரும்பமாக அனுப்பி இந்த எஸ்ரா ஜெருபாபேல் மூலியமாக அந்த ஆலயம் திரும்பமாக கட்டப்படுகிறது. இது கட்டப்பட்டு அந்த வார்த்தைகள் செல்லும் பொழுது மீண்டுமாக இஸ்ரவேல் கர்த்தருக்கு பாவம் செய்த பொழுது ரோமர் ஆட்சியின் போது கிபி 70 ரோமர்கள் அதை இடித்து விட்டாங்க. ஸோ 2வது ஆலயமும் அவங்களுக்கு இல்லை. இப்போ 2வது ஆலயம் இல்லை. இப்போ அவங்க உலகமெங்கும் சிதறி போயிட்டாங்க. ஸோ கடந்த 2000 வருஷம் உலகமே சிதறி இருந்தாங்க இவங்க. ஆனா கர்த்தர் எசாயாவுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தின்படியே திரும்ப அவர்களை கூட்டி சேர்த்து ஒரு தேசமாக்கின பிற்பாடு அவர்களுக்கு இப்பொழுது தேவாலயம் இல்லை. அவங்க கூட்டி சேர்த்து இப்போ 75 வருடங்களாக பொழுது அந்த தேவாலயம் ஆனால் அதெல்லாம் கட்ட வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவர்களை கட்ட சொல்லும்படிய சொல்லல, ஆனா அவர்கள் கட்டுவார்கள் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை நாங்கள் எசேக்கியேல் காணக்கூடியதா இருக்கிறது. அவ 3வது ஆலயம் சீக்கிரமாக கட்டப்பட வேண்டும். அதற்கான ஆயத்தங்களை தான் இத்தனை வருடங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தேவாலய ஆலயம் எப்பயுமே அந்த மசூதி இருக்கிற இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க வேத அறிஞர்கள், அதோடைய லொகேஷன் டிஃப்ரெண்ட். ஏற்கனவே சீக்கிரட்டா அது கட்டி முடித்து விட்டாருன்னு சொல்லுகிறாரு. உண்மையா போய் எனக்கு தெரியல. ஆனால் தேவாலயம் சீக்கிரமாக கட்டப்படும். அதை கட்டப்படும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த பாலாக்குற அருவருப்பு காணப்படும். அப்போ பாத்தீங்கன்னா தான் அந்த அந்தி கிறிஸ்துவின் அந்த காரியங்கள் அங்கே வெளிப்படும். இது எங்கன்னா நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல இந்த ஆலயத்துக்குரிய காரியங்களும் எப்படி கட்டப்படும், எங்கே கட்டப்படும், என்ன டைமென்ஷன்ஸ்ல கட்டப்படும் சொல்லி எல்லாம் விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை தான் நாங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இப்பொழுது இஸ்ரவேலை தான் உலகமே இஸ்ரவேலை கண்களால் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்.
மூன்றாவது காரியம்னு சொன்னா அந்த கிடாரின்னு சொன்னா பெண் மாடு. அது ரெட் ஹைஃபர்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா. இதை குறித்த ஒரு நியமமானது, அது ஸ்டாச்சு ஆர்டினன்ஸை வந்து கத்தர் வைத்திருக்கிறார். என்னன்னு சொன்னா இது எதற்கு உதவுன்னு சொன்னா அந்த காலத்துல இஸ்ரவேலர்களுக்கு சுத்திகரிப்புக்கு இந்த மாடை வந்து கத்தர் வந்து சொன்னார். இதை வந்து முழுமையாக சர்வாகதமனியாக இட்டு இதனுடைய ஆஷஸ், அதாவது இதனுடைய சாம்பலை வந்து அவங்க சுத்திகரிப்புக்காக ஜலத்திலே கலந்து தெளிப்பாங்களாம். இந்த சுத்திகரிப்பு அவசியமா இருக்கிறதா. அப்ப 2000 வருஷம் ஆலயம் இல்லை, 2000 வருஷம் இந்த சர்வாங்க தகன பலி இல்லை, இந்த கத்தர் சொன்ன இந்த கிடாரி அவருக்கு கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நான் அந்த கதையை உங்களுக்கு முற்கனவே சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் அதை வாய்க்கை செய்திருக்கிறார். இல்லாவிட்டால் தேவ பிள்ளைகள் அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேறும்படியா, அதாவது தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியா இந்த கிடாரி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப இதை அவங்க பலியிட வேண்டும். இந்த கிடாரிக்கு இப்போ 3 வயதாகிவிட்டது. ஆகவே அவர்கள் இது பழுதற்ற, அது ஒரு குற்றமற்ற, யாரும் உபயோகித்திருந்தாத இந்த கிடாரியை அவர்கள் பலியிட போறாங்க. எங்க? ஒரு தேவாலயத்துல தான் பண்ணணும். இப்ப அவங்களுக்கு தேவாலயம் இல்லை. அப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கோம், உலகமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இருக்கிறது. இப்போ உலகத்திலேயே ஒரு 5 மாடு தான் இருக்குதாம், அந்த கலர்ல குற்றம் இல்லாம பழுதற்றதாக இருக்கிறதாம். சோ அதனால இது கட்டாயமா இதை ஒண்ணு அவங்க வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, இதை எப்ப பண்ணலான்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்ரவேலர்கள் வருகிற 22ஆம் தேதி, அதாவது நீங்க இப்ப 21ஆம் தேதி சபையில நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த நாளைக்கு 22 ஏப்ரல் 22ல அவங்களுடைய பஸ்கா பண்டிகையின் போது இந்த பலியை அவர்கள் செலுத்த இருக்கிறார்கள். அப்போ இந்த பலியை செலுத்துவார்களா இல்லையா என்று சொல்லி நமக்கு தெரியல. ஆனா செலுத்துவார்கள் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அவர் செலுத்தினார்கள்னா இதுவரையும் அவங்க 9 முறை செய்திருக்கிறாங்க. இனி 10வது முறையாக அதை செய்ய போறாங்க. ஆனா இதுல என்ன பெரிய விஷயம்னு சொன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய கிருபாதார பலியாக அவர் மரணம் அடைந்து விட்டார். நமக்காக சர்வாங்க தகன பலியாக ஒரே முறையாக 10வது முறை, அதாவது அவர் பலியாயிட்டார். 10ங்கிறது வந்து என்ன சொன்னா தெய்வீகத்தின் பரிபூர்ணத்தை குறிக்கிறது, ஆர்டினல் பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட பரிபூர்ணத்தை குறிக்கிறதாக இயேசு கிறிஸ்து அவை எல்லாரும் செய்து முடித்து விட்டார். ஆனால் யூதர்களோ இன்னும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் இப்ப திரும்பியமாக அந்த பலி செலுத்த போறாங்க. இந்த மாதிரி ஒரு காரியத்தை சரித்திரத்துல எந்த ஜாதியும் செய்யாததுபடினால இப்போ எல்லார் கண்களும் அவர்கள் மேல் இருக்கிறது. அதனால்தான் நீங்களும் நானும் மிகவும் எச்சரிக்கையாக இந்த காரியத்தை குற்று கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவைகள் எல்லாமே தேவன் கூறின அந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா யுத்தமும் யுத்தத்தின் செய்திகளும். இது நம்ம கேட்ட வண்ணம் இருக்கிறோம் அல்லவா. இப்ப நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை என்று சொல்லி, ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் சில போர்கள் யுத்தம் உண்டாக சொல்லிருக்கு இல்லையா. இது எங்க நம்ம பாக்குறோம்னு சொன்னா மத்தேயு 24:6 கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் செய்தி கேட்பீங்க. ஆனா முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய முடிவு உடனே வராது. இந்த உலகத்தின் முடிவு உடனே வராது. இதெல்லாம் இந்த முடிவுக்கு ஆரம்பமாக தான் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இன்னும் எச்சரிக்கையாக நாங்கள் இருப்பது அவசியமாக இருக்கிறது. இது யுத்தம் முடிவு வராது. ஆனா என்ன வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரும். இந்த உபத்திர காலம் துவகிறதுக்கு முன்பதாக, இந்த கர்த்தர் சொன்ன அந்த மகா ஆபத்து இந்த பூச்சக்கரத்தின் மேல் வருவதற்கு முன்பதாக இந்த இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல், ஆங்கிலத்தில் ராப்சர் சொல்வார்களே, இது கட்டாயம் வரப்போகும் தேவ பிள்ளைகளே. இது யாருக்கு வரப்போகும்? தேவனுடைய சபைக்கு வரப்போகிறதாக இருக்கிறது. அப்படியானால் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஒன்று, நம்ம இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். இஸ்ரவேலின் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறது அவசியமாக இருக்கிறது. 2வது காரியம், அதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும்னு சொன்னால் அந்த ரகசிய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும் என்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. இந்த 2 காரியமும் நம்ம எப்பொழுதும் செய்ய ஆயத்தமா இருக்க வேணும். அப்போ prepare for rapture அப்படின்னா ரகசிய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும்னா என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிகள் நீங்க என்ன செய்ய வேண்டும்? முக்கியமா வேதம் வாசிங்க, ஜெபத்துல தரித்திருங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. அது மாத்திரம் சபை கூடுதலை விட்டு விடாதீங்க, குடும்ப ஜெபம் தினமும் செய்யுங்க. அது ரொம்ப முக்கியமான காரியம். 3வது காரியம்னு சொன்னா, ஆவலோடு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருங்க. இயேசுவை குறித்து ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. அது உங்களுடைய கடமையாக இருக்கிறது.
இது நீங்க எப்பொழுதும் அதாவது ஆல்வேஸ் ரெடி, எப்பொழுதும் எதிர்பார்ப்போடு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து ரகசிய வருகை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த எக்கால சத்தம் எப்பொழுது உணிக்குமோ, என் இயேசுவின் ஆரவார துணி எப்பொழுதும் உரைக்கும்னு சொல்லி உங்களுடைய உள்ளம் எப்பொழுதுமே அவருடைய வருகைக்காய் காத்து கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற மக்களாக இருப்பீங்கன்னு சொன்னா, கவனிங்க, நீங்க ரொம்ப முக்கியமா சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, முழுகி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவிக்குரிய சபையில சேர்ந்து கொள்ளுங்க, உங்க இயேசுவோடு கூட உங்களுடைய பயணத்தை துவங்க. வேதம் வாசிங்க, தேவ பிள்ளைகள் ஐக்கியத்துல இருங்க. அப்புறம் நீங்க கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி கிறிஸ்துவ கொள்கைகளை கடைபிடிங்க. மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ வருகைக்கு ஆயத்தமாக அவளோடு காத்து கொண்டு இருக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். தேவ பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும், அதாவது நீங்களும் நானும் வா என்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக சீக்கிரமாக இருக்கிறபடினால நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். நாளைக்கு கூட இருக்கலாம், இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவ பிள்ளைகளே, அன்பான இயேசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே தேவ பிள்ளைகளை நான் சந்திக்கவும் அவர்களோடு கூட ஜெபிக்கவும் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீ சீக்கிரமாக வரப்போகிறப்பா, நீ வரப்போகிறீர் என்பதற்கு நிறைய அடையாளங்களை எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறப்பா. நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அசதியாக இராதபடி கர்த்தாவே, நாங்கள் விழிப்போடு இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த எக்கால சத்தம் கேட்க முடியாது, இருதயம் எப்பொழுதும் விழித்திருக்கட்டும் கர்த்தாவே. உங்களுக்கு ஸ்தோத்திரையா. என் சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, ஆண்டவரே உற்சாகமா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு அன்பாயும் என் தேவனை ஒரு கனப்படுத்தியும் கர்த்தருக்கு உண்மையாய் விசுவாசத்தில் தரித்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. நல்ல போராட்டத்தை நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரே விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லா அந்தகாரத்தின் கீழ் அதே பொல்லாத ஆவிகளை இயேசுவின் ஜீவன் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். பிள்ளைகள் ரத்தத்தின் கோட்டைகளை மறைத்துக் கொண்டு, குடும்ப ரத்தத்தின் கோட்டைகளை மறைத்துக் கொண்டு உடைய வருகைகளை காணப்படும் முடியாது கிருபை செய்வீராக. திரும்ப சந்திக்கிற தேவனுடைய பிரியாத பிரசனம் எங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக இயேசுவின் ஜீவன் நாமத்தில் கேட்கிறேன் சொல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.